வணக்கம் என் அன்பான உறவுகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 41 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, என்னை பெண் பார்த்துட்டு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண வர்றாங்கல்ல, அப்போ அந்த பொண்ணு பார்க்க வரும்போது நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதை தான் உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்ல போகிறேன். ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இதில் இருக்குது. அதனால் வீடியோவை கட் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள். பார்த்துட்டு வீடியோ எப்படி நான் சொல்லியிருக்கேங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன சுவாரஸ்யமான கதை வருதுங்கன்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு 1986, அதாவது கார்த்திகை மாதம் டிசம்பர் மாதத்தில் பொண்ணு பார்க்க வர்றாங்க. யாரை? இந்த பாக்கியலட்சுமியை பொண்ணு பார்க்க வர்றாங்க. வரும்போது நிறைய பேர் வருவாங்க. இப்போ மாதிரி இந்த 6 பேர் 5 பேர் ஃபோனுகளில் பேசுகிறது அப்படி இல்லை. ஒரு இடத்துல பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை பார்த்து பேசி முடிக்கணும் அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க. 50 பேர் 25 பேர் ஒத்தப்படையில் ஆள் கூட்டிகிட்டு வருவாங்க. மாமன் மச்சான் சொந்தம் பந்தம் நாத்தனா அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. நம்ம பொண்ணு வீட்டு சைடில் நம்ம முக்கியமான உறவுகளுக்கு வர சொல்லி வச்சுருப்போம். இது பழைய காலத்தில். அப்போ என்னாச்சுன்னா, இவங்க வரும்போது மழை சீசனாக கார்த்திகை மாதம் ஸ்லோ மழை பெய்யுது. வந்தோடனே அப்புறம் எல்லோரையும் வாங்கன்னு நமஸ்காரம் எல்லோரும் சொல்கிறாங்க. என்னகிட்டையும் அவங்களாம் வந்திருக்காங்க, வாங்கன்னு கூப்பிடுங்க, நமஸ்காரம் பண்ண போய் அப்படிங்கிறாங்க. சரி, நம்ம ஒரு 16 வயசில் நம்மளுக்கு என்ன தெரியும்? 16 முடிஞ்சு 17 தொடக்கம்னு வச்சுக்கோங்களேன். எல்லோரையும் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு நான் உள்ள போயிட்டேன். அப்போல்லாம் என்ன செய்வாங்க, பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னா நல்லா தலை சீவி தூக்கி பின்னி கேர்ப்புன்னு வச்சு மல்லிகைப்பூவும் கனகாம்பரம் தான் வச்சு விடுவாங்க. அது மாதிரி மல்லிகைப்பூவும் கனகாம்பரமும் வச்சு விட்டாங்க. நிறைய பேர் வந்திருக்காங்களா, இதில் மாப்பிள்ளை யாருன்னு நம்மளுக்கு எங்கே சூஸ் பண்ண தெரியும்? மற்றவங்களுக்கு தெரியும், நம்ம பொண்ணாக இருக்கிற நம்மளுக்கு எங்கே தெரியும்? பார்க்க விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க. டீயை போட்டுக்கிட்டு மழை பெஞ்சதுனால டம்ளர்களில் இப்போல்லாம் கப்பு, அப்போல்லாம் சில்வர் கிளாஸ் தான், சில்வர் கிளாஸுகளில் தண்ணியில் வச்சு கொண்டு எல்லோரும் கொடுக்குறாங்க. இப்போ என்கிட்ட எல்லாருக்கும் டீ கொடுக்க சொல்லிவிட்டு மாப்பிள்ளைக்கு மட்டும் பால் கொடுக்க சொன்னாங்க. சரின்ட்டு போய் கொடுக்குறேன். அதுதான் மாப்பிள்ளை, அங்கே நல்லா பார்த்துக்க, அதே மாப்பிள்ளை போய் பார்த்துட்டு பாலை கொடுத்துட்டு வந்துடணும் அப்படிங்கிறாங்க. கூடயும் துணைக்கு எனக்கு மரக்காரவங்க 2 பேர் நம்ம அம்மா வழி சொந்தத்துலேருந்து வந்துருந்தாங்க. சரின்னு போயாச்சு. போய் கொடுத்துட்டு உள்ள வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே முட்டா கிராமம் தானே, அங்கங்கே நின்று பொண்ணு நல்லா இருக்கா, அப்படியா இப்படியா அப்படின்னு கேட்டுக்கிடுவாங்க. அது மாதிரி கேட்குறப்ப பாருங்கள், 1986 பொண்ணை பார்த்துட்டு இதுதான் பொண்ணு மாப்பிள்ளைன்னு பேசி முடிவு பண்ணி உப்பு தாம்பாளம் மாற்றிக்கிட்டாங்க. அது உப்பு தாம்பாளம் மாற்றினாவே வெத்தலை வாக்கு மாற்றுறதுன்னு சொல்கிறது. அது மாற்றிட்டாவே இரு தரப்புமே மாறக்கூடாது, சரிங்களா? ரொம்ப நினச்சி எனக்கு இந்த காலங்களை இப்போ சந்தோஷப்படுறேன். அப்போ அதெல்லாம் எனக்கு சந்தோஷப்படுறதாகவும் தெரியல, என்னங்கிறதே எனக்கு மட்டுப்படாத ஒரு சூழ்நிலை. அப்போ என்னாச்சுன்னா, எங்கள் வீட்டுக்காரவங்க என்ன நினச்சாங்களோ தெரில, இது மாதிரி எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், எனக்கு பொண்ணு பிடிக்கல அப்படின்ட்டாங்க. பொண்ணு பிடிக்கலைன்னு சொன்னவங்க ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் எடுத்து வச்சுருப்பேன். அந்த ஃபோட்டோவை காட்டுறேன் பாருங்களேன். ஒரு என்னோடய ஃபோட்டோ தான் அது இருக்குது உள்ள, நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை. அப்போ அதுதான் எங்கள் வீட்டில் இருந்த ஃபோட்டோ. பார்த்தா இந்த பொண்ணுக்கு என்ன ஒத்த பொண்ணாக இருக்குது, நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி, இப்போ 1986 பேசிட்டு 87 2வது மாதம் 1ஆம் தேதி பிப்ரவரி 87 கல்யாணம். அப்போ நான் வருஷத்தை கூட்டிக்கோங்க, எத்தனை வருஷம் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நான் கல்யாணம் முடிஞ்சு குழந்த பிறந்து பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தின்னு தூக்கியாச்சு. காலங்கள் எப்படியோ போயிடுச்சு.
சரி, இதோடு சேர்த்து நம்ம தையல் ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுற வீடியோவும் சேர்த்து போட்டு விட்றேன். பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இப்போது ப்ளவுஸை வந்து நல்லா கரை பாகத்தில் வந்து நான் மடித்து போட்டுக்கிட்டேன். மடித்து கரை இந்த பக்கம் வர மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் அளவு ப்ளவுஸில் வந்து பாருங்க, இதுதான் அளவு ப்ளவுஸு. இதில் ப்ளவுஸ் வந்து ரொம்ப சின்ன ப்ளவுஸ் தான். இப்போ இதில் கையோட அளவு வந்து கை வந்து நல்லா நெட்டில் தான் இருக்குது. அதனால் நம்ம இப்படி வச்சுக்கிறோம். இப்படி வச்சு நல்லா ஒன்று போல் இப்போ தையலோடு சேர்த்து தான் நம்மளுக்கு இந்த அளவு இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம மடித்து விடுறதுக்கு ஒரு இன்ச்சி விட்டுருவோம். இது மடித்து விடுறதுக்கு இது கையோட அளவு, இது தையலுக்கு. இப்போ இது வந்து கை தையல் போடுறோம்ல, அதுக்கு சுற்றளவு தையலுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல வருது நம்மளுக்கு. இந்த இடத்துல ஒரு மார்க்காத்து, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நெட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். 4 பாகமாக இருக்குது. இதில் வந்து மடிப்பு பகுதி வந்து நம்ம எந்த பக்கம் இருந்து வெட்டுறோமோ அதுக்கும் ஆப்போசிட்டில் இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் அவசரப்பட்டு இது பண்ணிடக்கூடாது. அவ்வளோதான். இந்த பிசரை நம்ம வெட்டி எடுத்துருவோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். இதில் வந்து கைக்கூலின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் வெட்டணும். கைக்கூலிங்கிறது வெட்டினா தான் ஜாக்கெட் வந்து நல்லா ஃபிட்டாக அமையும் நம்மளுக்கு. இப்போ நான் இந்த பக்கத்துக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் இது மாதிரி வெட்டி ஜாக்கெட் தச்சு பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு சென்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மடித்து தைக்கிறதுக்கு இது மடித்து பட்டி மடித்து விட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த சின்னதாக இருக்கிறத வந்து முன்பக்கமும் பெருசாக இருக்கிறத வந்து பின்பக்கமும் போயிடணும். கவர் தட்டு எடுத்தது முன்பக்கம். இப்போ நம்மளுக்கு ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் வந்து நீங்கள் இது மாதிரி சும்மா சாதா ப்ளவுஸுக்கு இது மாதிரி வெட்டி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளவுஸோட சுற்றளவு இதோட முடியுது. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து தையலுக்கு விட்டுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது சென்டர். நம்மளுக்கு அளவு இதோட சரியாக போச்சு. இப்படி தான் தைக்க போகிறோம். இது தையலுக்கு, இது எக்ஸ்ட்ரா இருக்கிறதும் தையலுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லீவ் கட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.